योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। ஜெயகுருராய. அறம் எனப்பட்டது உன்கரமன்றோ அபயம் அளிப்பாய் ஜெயகுருராய. இப்படி ஆரம்பித்து அக்ஷரமண மாலையிட்டு பகவான் அவர்களுக்கு நாம் சமர்ப்பித்தோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய. பகவான் அடியனுக்கு ஒரு 12 வயது இருக்கும். நான் என்னுடைய தாய் இல்லத்தில் மகாதானபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்ரஹாரத்தில் என்னுடைய 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. பொதுவாகவே சின்னஞ்சிறு வயதிலிருந்து ஆன்மீக தேடல் அது பூர்வ புண்ணிய காரணமாக அமைந்தது. எனக்கு ஒரு 4 வயதிற்கு முன்பு என்னுடைய தாயார், எனக்கு அவள் தான் கவிதையாக வருகிறாள். நான் அது என்னை யாரென்று எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரே தினம் பாடும் முயல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா என்று எப்பொழுதெல்லாம் அந்த பாடலை கேட்கிறோனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய தாய் தான் நினைவுக்கு வருவாள். காலங்களில் அவள் வசந்தம் என்பது எந்த பாடலையும் கூட அவள் தான் நினைவுக்கு வருவாள். அந்த தாய் அவள் எனக்கு 4 வயது இருக்கும் பொழுது அவள் தன்னுடைய உடலை உதிர்த்து விண்ணுலகம் சென்றாள். அது எனக்கு தெரிய வரும்பொழுது அது 8 வயது இருக்கும். 8 வயது இருக்கின்ற பொழுது மிகவும் அதிர்ந்தேன். பொதுவாக இந்த திரைப்படத்தில் காட்டும் பொழுது ஏதோ ஒரு சம்பவம் சொல்லும் பொழுது இந்த பேக்ராப்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி படிமத்தில் அந்த பூமி வெடிப்பதை போல, இந்த அலைகள் சுனாமி வருவதை போலலாம் காண்பிப்பார்கள். அதுதான் என்னுடைய மனநிலையாக இருந்தது. அந்த நேரத்தில் தனிமை அப்படியே என்னை அப்பிக்கொண்டு என்னை அள்ளி எடுத்து துயரக்கடலில் வீசியது. கேட்பார்கள் யாரும் இல்லை, ஆறுதலுக்கு யாரும் இல்லை. என்னுடைய தந்தையினுடைய தாயும் தகப்பனுமே என்னை வளர்த்தார்கள், தாத்தா பாட்டி அவர்கள் வளர்த்தார்கள். மிகவும் துயரத்தில் ஆட்பட்டிருந்த பொழுதுதான் ஒரு சாலை வழியாக நடந்து சென்ற பொழுது ஒரு பஜனை ஒலி கேட்டேன். நான் உள்ளே சென்றிருக்கிற பொழுது அது பகவான் சத்ய சாய்பாபா அவருடைய பஜனை. ஆக அவர் தான் முதலில் ஆட்கொண்டார். அவர் தான் எனக்கு தாயுமானவராக இருக்கின்ற பொழுது அந்த ஆன்மீக அடிக்கல் என்பது பகவான் சத்ய சாய்பாபா அவர்கள் அமைத்து கொடுத்தது. பிற்காலத்தில் என்னுடைய தாயினுடைய பெயர் வைரவள்ளி, ஜெய்ஸ்ரீ என்று அழைப்பார்கள். ஆகவே தான் அந்த வைரபாரதிங்கிற நாமகரம் சுட்டி கொண்டேன். பாரதி நம்முடைய திருநெல்வேலி, நான் பிறந்தது திருநெல்வேலி டவுன். ஆக பாரதி தான் கவிஞனுக்கெல்லாம் தாய். அவன் தான் அவன் அந்த அந்த அக்னி படம்பை தாங்கக்கூடிய அகல் அப்போ இல்லை, அப்படிதான் நான் சொல்ல வேண்டும். அந்த பொதுவாக சொல்வார்கள், சிங்கப்பாலை தாங்குவதற்கு தங்க பாத்திரம் வேண்டும், இல்லைன்னா அது இதாகிடும் அப்படிம்பாங்க. பாத்திரமே உருகி போயிடும். இந்த மாதிரி நிலையில் அந்த சிங்கப்பாலை தாங்குவதற்கான தங்க பாத்திரம் அப்பொழுது இல்லை என்றுதான் நான் எண்ணி கொண்டிருப்பேன். அடிக்கின்ற பொழுது வைரபாரதிங்கிற ராமகிரமா பிற்பாடு வருகிறது. இப்போ அந்த 8 வயது அந்த பஜனைக்கெல்லாம் செல்கிறேன். என்னோட கண் பூர்வமாக அவருடைய திருவுருவ படத்திலிருந்து விபூதியை வரும், குங்குமம், இது மாதிரி நிறைய அனுபவங்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அதனுடைய பக்தர்களுடைய அனுபவங்கள் இப்படிதான் ஆன்மீக பதியம் ஏற்பட்டது. அதற்கு பிற்பாடு ஷிரடி பாபா அவர்கள், அப்புறம் பாண்டி புதுவை அன்னை அவர்கள் இதெல்லாம் ஆன்மீக பயணத்தில் வர ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்தில் நான் கன்னியாகுமரி சென்று படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு. அந்த காலகட்டத்தில் நான் மிதி வண்டி ஒன்று சைக்கிளில் எடுத்துக்கொண்டு என்னுடைய விவேகானந்த கேந்திர வித்யாலயா பள்ளியில் தான் நான் படித்தேன். அதுவும் பெரிய ஆசீர்வாதமாக அமைந்தது. விவேகானந்தனுடைய உருவத்தை பார்ப்பது அப்படி. எனக்கு ஆன்மீகம் பற்றி பேச வேண்டாம், அது 15 நிமிடம் போடாது. ஒரு விடிய பேச வேண்டாம். அவ்வளோ அனுபவங்கள் 8 வயது என்பதால் அது ஆரம்பித்தது. ஆக அந்த மிதிவண்டியை அழித்துக் கொண்டு சென்ற பொழுது ஒரு சுவரொட்டியில் பார்ப்பேன். பகவான் ஜெய்ஜாண்டிக்கு அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி
கீழே காணிமடத்துடைய மண்டபம் அந்த கோயில் இருக்கும். பட் அந்த பொன்காமரா சுவாமியை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பிப்ரவரி, இந்த ஒரு பிப்ரவரியில தான் தெரியும். அப்போ யோகிராம் சிவகுமார் மந்திராலயம் என்று எழுதியிருப்பார்கள். வீட்டில் வந்து நான் ஓம்காரம் சொல்வேன். சிவானந்தர் சொல்வார் என்று சொல்வார்கள். ஓம் ரொம்ப ஆழமாக சொல்வார்கள். அப்படி வந்து சொல்லும் பொழுதெல்லாம் எங்கள் தாத்தாக்கு ரொம்ப பயமா இருக்கும். இவன் வந்து சன்னியாசியாக போயிடுவான், ஒரே பையன் சாமியாராக போயிடுவான், தாய் இல்லாத பையன். அவர்களுடைய செல்லத்தை நான் வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டேன். அவர் செல்லத்தை ஆன்மீக வழியை பயன்படுத்தி கொண்டதால் அவர்கள் வந்து என்னை தடுக்கவில்லை. அதே சமயத்தில் என்னை வந்து தூக்கியும் என்னை வந்து எழுப்பி நிறுத்தவில்லை ஆன்மீகத்தில். ஆக எனக்கு பகவானை பார்க்கின்ற பொழுது அந்த திருவுருவ படத்தை அதுதான் முதல்ல எனக்கு தரிசனம் கொடுத்தார். பகவான் பார்க்கின்ற பொழுது ரொம்பவும் அவர் வந்து நேரடியாக அவரை பார்ப்பதை போல ஒரு அனுபவம் எனக்குள்ளே ஏற்பட்டது. ரொம்ப ஆச்சரியமாக அவரை நினைத்து கொண்டே போவேன். எனக்கு மந்திரம்லாம் தெரியாது. அவரோட மந்திரம் என்பது அவர் பேருங்களும் கூட எனக்கு தெரியாத ஒரு காலகட்டம் அது. அப்படி என்று போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து என்னுடைய பள்ளி, உங்களுக்கு தெரியும், விவேகானந்த கேந்திர வித்யாலயங்கிற ஆன்மீக பள்ளி, அந்த யோகம், மந்திரங்கள், பகவத்கீதை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி நான் வந்து கங்கையை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவிரி ஜலேசும் சம்பினன் குரு வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானோதம் தேவிதி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு. ஒரு பாபா பக்தனான பிறகு சத்யசாயி கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு என்று சொல்வேன். இப்படி இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாள் விடாமல் இன்றும் குளிக்கும் பொழுது நான் வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்ற ஒரு மந்திர ஒரு பலனாக பலிதமாக மந்திரத்துக்கு பலன் இருக்கிறது என்பதற்காக நான் என்ன பேசுறேங்கிறது உங்களிடம் பேசுவது என்பது என்னுடைய வார்த்தையே அல்ல என்பதுதான் இந்த நேரத்தில் நான் புரிந்து கொள்கிறேன், உணர்ந்து கொள்கிறேன். ஆக அந்த மந்திர பலிதமானது, நான் கங்கையை பற்றி சொன்ன மந்திர பலிதம் எனக்கு கங்கா மாதா காட்சி கொடுக்கிறார். எப்போ அப்படின்னா 25 வயது நான் வந்து காசிக்கு செல்வேன். நானும் என்னுடைய நண்பரும் காசிக்கு செல்கிறோம். அப்போ கங்கா காசியில எல்லாம் அவருடைய அம்மாவுக்கான ஒரு காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு ஹரித்வார் செல்கிறோம். ஹரித்வார் செல்கின்ற பொழுது அங்கே போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப வேகமாக வந்து அந்த கங்கை பாயும், ரொம்ப சில்லிப்பாக இருக்கும். ஒரு இரும்பு சங்கிலியை பிடித்து கொண்டு நாம் அதை வந்து குளிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருப்போம். ஏன்னா அப்படி விட்டுட்டோன்னா அது கங்கையோடு போய்விடுவோம். ஆக நான் பிடித்துக்கொண்டு அதை முங்குகிறேன். என்ன செய்கிறேன் என்றால் கண்களை திறந்து கொண்டே முங்குகிறேன். அது ஏன் அப்படி செய்தேன் என்று எனக்கு எப்பவும் தெரியவில்லை. விழுகின்ற பொழுது நான் ஒரு உருவத்தை பார்க்கிறேன். அந்த உருவமானது மிகவும் ஒரு வடநாட்டு பாணியில் ஒரு புடவை விட்டிருக்கிறார்கள். நல்ல அகலமான பொட்டு அறிந்திருக்கிறார்கள். பயந்து கொண்டு நான் எழுந்து விட்டேன். காரணம் அந்த வேகமாக ஓடுகின்ற தண்ணீர் என்னை வந்து அதை பார்த்து சிரிக்கிறார்கள். அவர்களும் யாராவது ஒரு குளிக்கிற போது இருந்தால் கூட என்னை பார்க்க வேண்டிய அவர்களுக்கு கட்டாயமோ அவசியமோ இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் வந்து பார்க்கின்ற பொழுது நான் பயந்து வெளியே வந்தேன். என்னுடைய நண்பரிடம் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு உருவத்தை பார்க்கிறேன்னு. அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இல்லை உன்னுடைய மனசோட இதுவாக இருக்கணும்னா நீ குழி உடைய பயப்படுறோன்னா இல்லை, அந்த வேகமாக ஓடுகின்ற தண்ணீரில் யாராலும் பார்க்க முடியும் அப்படின்ற பொழுது இல்லை நீ ஒன்றும் இல்லை. அப்படி திருப்பி குளிக்கும் போது திருப்பி அவர்கள் பார்க்கிறார்கள். எனக்கு நான் உணர்ந்து கொண்டே என்னுடைய தாயாக இருக்க முடியல. என் தாயுடைய சாயம் இல்லையே, என் தாய்க்கு தான் இருப்பாளோ, நான் தாய்க்கு தான் நாங்கள் காரியம் செய்து வந்தேன் அப்படிங்கிற பொழுது பிற்பாடு உணர்ந்து கொண்டே நான் வந்து கங்கா மாதா என்று வெளியே வரும்பொழுது என்னால் உணர முடிந்தது. கங்கா மாதாவை வந்து இந்த மந்திர பலிதம் வந்து மந்திரங்கிறது சாதாரண கிடையாது. இது பகவான் பேரிலேயே பகவானுடைய மந்திரம் சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பது என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். அதான் இப்போ வந்து மந்திரம் சொல்றதுனால என்ன ஆயிடும்னா எனக்கு ஆனது, எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டதுங்கிற பொழுது எனக்கு மந்திரத்தின் மேல ஒரு மிகவும் பிடிப்பு ஏற்பட்டது. இது எதற்காக காட்சி கொடுத்தார்கள் என்று நான் பிற்பாடு யோசிக்கும் போது நம்ம சின்ன வயதிலிருந்தே நாம் அந்த மந்திரத்தை வந்து கங்கா மாதா மந்திரத்தை சொல்லிக் கொண்டு வந்ததால் நமக்கு ஒரு காட்சி கிடைத்தது என்ற ஒரு அற்புதமான அனுபவம். அதற்கு பிறகு பகவான் அவர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு செல்கிறேன். மாதாஜி அவர்களை ஒரு முறை தரிசனம் செய்திருக்கிறேன். மாதாஜி அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த நேத்திர தீட்சை கிடைக்கிறது. நானும் பார்க்கிறேன். ஒரு சின்ன ஒரு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தான் இருக்கணும். 10ஆம் வகுப்பு வரை நான் அங்கே படிக்கிறேன் கன்னியாகுமரியில். அப்பொழுது இங்கே வருகிறேன். சென்னைக்கு வரும்பொழுது தாம்பரம் மேற்கு தாம்பரத்தில் படிக்கின்ற பொழுது என்னுடைய பள்ளியின் மூலமாக எங்களை வந்து அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு. எனக்கு பகவானை ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப ரமண பகவானை மிக ரொம்ப பிடிக்கும். அவருடைய எளிமை, அவருடைய தீக்ஷண்யம், அந்த நேத்திரம், அந்த அதாவது அந்த ஒரு புரோபேட்டில் ஒரு ஆலயம் இருக்கு, ரமணாலயம். அந்த ரமணாலயத்தில் அவர் நிஜ ரூபமாகவே அமர்ந்திருப்பதை போலவே இருக்கும். அப்போ நான் பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஆனந்தப்படுவேன். இப்போ அவருடைய எனக்கு 3 தந்தை ஒன்றுங்கள்லாம் வந்து ஞானபூமி பல ஆன்மீக பத்திரிகையில் பகவானை பற்றி நான் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு 3 தந்தையும் வித்தியாசமாக தன்னை பிச்சைக்காரன் என்று சொல்லிக் கொள்கிறாரு. இப்போ நானும் யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். ஆனால் அதோட கேடு கொண்டவனாச்சே அப்படிலாம் எனக்குள்ள தோன்று. நான் பொதுவாக நான் உண்மை இதுவரை எதுவுமே பேசினது கிடையாது. என்னோட பாட்டி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் எனக்கு தெரியும். என்னை 32 வருடமாக வளர்த்தது என்னுடைய தாய், என்னுடைய தந்தையினுடைய தாய். அவர் சொல்லுவாங்க, நீ சத்தியசந்தன் அப்படிமா, நீங்க உனக்குள்ள நிறைய குறைகள் இருக்கு, நீ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவார்கள், நீ சத்தியசந்தன் அப்படின்பார்கள். அதுதான் எனக்கு பெரிய ஒரு விருதாகவே நான் கருதுகிறேன். அந்த நேரத்தில்
சுவாமிகள் வரும்போது ஒரு அப்புறம் ஒரு 20 வருடங்கள் கழிக்கிறது வந்து என்னுடைய இந்த பிப்ரவரியில் என்னுடைய நாங்கள் ஷூட்டிங்காக ஃபிலிம் ஷூட்டிங்காக திருவனந்தபுரம் சென்று என்னுடைய பாட்டியை பார்க்க வேண்டும், தாயினுடைய தாயை பார்க்க. இங்கே நான் படித்தேனோ அங்கே செல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு அங்கே செல்கிறேன். கன்னியாகுமரியில் நாம் வளர்ந்திருக்கிறோம், விளையாடி இருக்கிறோம். ஆனால் 2 இடங்களை மட்டும் நாம் பார்த்தது இல்லையே, இந்த தடவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு உந்துதல் ஏற்பட்டது. அந்த 2 இடமானது ஒன்று மருத்துவான் மலை, இன்னொன்று காணிமடம். ஆக காணிமடத்திற்கு வருகின்ற பொழுது என்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு வந்தார். அந்த காலையை எடுத்து வைத்தேன், உள்ளே செல்கிறேன். சாநித்தியம் மிகவும் அற்புதமாக இருந்தது. ஏன்னா பகவானுக்கு இப்போதான் இதுதான் டைம். இப்போ வந்து நாட் நோ பாலகுமார் லேட்டர்னு சொல்லுவார் அப்படின்னு படிச்சிருக்கேன். அது மாதிரி நாட் நோன்னு அப்போ சொல்லியிருக்காரு போல. அப்போ லேட்டர் போது இங்கே உணரும்போது அங்கே நான் வந்து திருவண்ணாமலை ஆசிரியத்தில் சுற்றி இருக்கிறேன், நான் உட்கார்ந்துருக்கிறேன், ஜபம் செய்திருக்கிறோம். ஆனால் எனக்கு அங்கே அப்போது ஏற்படவில்லை என்பது, அது நேரம் வரவில்லை என்பதுதான் எனக்கு அப்போது புரிந்தது. ஆக இப்போ பொன் காமராஜ் அவர்களை பார்த்து ரொம்ப எளிமையான ஒரு அரவணைப்பு தன்மைக்குரிய ஒரு மனிதராக புரிதராக நான் பார்த்தேன். அப்போதான் சொல்றாங்க, சுப்ரபாதம் வந்து நீங்க பண்ணலாமே. நம்ம என்னை பத்தி சொல்ற மாதிரி நான் சக்கரை அம்மான்னு சொல்லி திருவாரூர் ஜீவ சமாதி இருக்காங்க. அவங்க 100 வருஷம் முன்னாடி பாமன் சுவாமிகள் சமாதி இருக்கு இந்த பக்கத்தில் இருக்காங்க. அவங்களை பற்றி நிறைய அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் நிறைய எழுதியிருக்கிறோம். அது சொல்லும் பொழுது பகவானை பற்றி சுப்ரபாதம் எழுதுங்கள்னு சொல்லும் பொழுது அது சுப்ரபாதம் எழுத கையில் எடுத்துக்கொண்டேன். சுப்ரபாதம், கவசம், நவரத்ன மாலை, பஞ்சரத்ன கீர்த்தனமாக அஷ்டோத்திர சதனமாவளி. அடுத்த நாள் தான் அக்ஷரமண மாலை எழுதி அவர் கொடுக்கும்போது அவர் வந்து அவர் கண்ணீருக்கு சொரிந்து கட்டி அணைத்துக் கொண்டார். அப்போதுதான் பகவான் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார் என்ற ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டது, உணர்தல் ஏற்பட்டது. இதற்கு முன்னால் அந்த புயல் அடித்தது சென்னையில் வந்து போன வருடம் ஒரு புயல் அடித்தது. அந்த புயல் சமயத்தில் ஏதோ என்னை அறியாமல் யோகிராம் சுருக்குமார் ஜெயகுருராய் 108 தடவை சொல்லும்போது ஒரு கரண்ட் ஷாக் ஏற்படுது. அது அப்புறம் தான் இதெல்லாம் அனுபவம் ஏற்படுது. அதுக்கு முன்னாடியே இறங்கிட்டார் உள்ளங்கிறது அப்போ தெரியாது. அந்த என்ன புயல் நல்ல வாரதா புயல் இருக்கும்போது அந்த புயல் தெய்வ புயல் உள்ளே இறங்கி அந்த வேலை செய்ய ஆரம்பித்தது. இப்போ வந்து காவிய ஜோதிங்கிற அனுபவத்தை வந்து விடிய சொல்லலாம். காவிய ஜோதியோடைய அனுபவம் வந்து இந்த பிறகு இதற்காக தான் நினைக்கிறேன். 8 வயசுலேருந்து எழுத ஆரம்பித்தேன். எனக்கு எழுத்து என்பது தாய். இப்போ எனக்கு சில பேருக்கு அது பேஷன் சொல்லிக்கிறாங்க, அதை வந்து தொழில் ரீதியாக கூட எடுத்து செல்லலாம். எனக்கு சினிமாவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு உந்துதல்ங்கிறது எதனால வந்தது அப்படின்னா, நம்ம ரொம்ப வந்து என்னோட எழுத்துக்கள் ரீச் ஆச்சுன்னா நம்ம நல்லது எழுதினாலும் ரீச் ஆகும் அப்படிங்கிறது நான் நினைத்துக் கொண்டேன். அப்போ வந்து இப்போ ஒரு புத்தகம் விற்க வேண்டுமானால் அவர் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்க வேண்டும். சென்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய புரிதல் தவறாக இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். ஆக அந்த பாப்புலாரிட்டி என்பது நாம் நல்லதற்கு பயன்படுத்திக் கொள்ளணும். எனக்கு வந்து பாபாஜி அவர்களை தெரிந்தது வந்து ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகம் அப்போது நான் வாங்கவில்லை, என்னோட படம் இல்லை. கல்லூரி காலங்களில் எனக்கு ரஜினி சார் மூலமாக தான் தெரியும். பாபாங்கிற படத்தின் மூலமாக அந்த படத்தை எனக்கு வந்து நான் இப்போ வந்து நான் ஃபிலிம் பர்சன். எனக்கு அந்த படம் வந்து பிடிக்காது, ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் சரி கிடையாது. பட் எனக்கு பிடித்த பகுதி வந்து ஹிமாலயாஸ், அது பகுதி தான். அவர் அந்த திரைக்கதையை எழுதியிருக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஹிமாலயாஸ் பகுதிக்காகவே இந்த படத்தை 2 தடவை பார்த்தேன். பாபாஜியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக 2 முறை பார்த்தேன். ஆக அப்படிதான் வந்து எனக்கு அந்த ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது. இந்த முதல்ல இருந்து அக்ஷரமண மாலை கவசம் வந்து சுவாமிஜி வந்து அதை வெளியிட்டாரு. எனக்கு எப்படின்னா எனக்கு எல்லா மகான்களையும் பற்றி எழுத வேண்டும் என்ற ஆசை. யார் அதை பப்ளிஷ் இப்போ சக்கரைமா பற்றி நான் பிரதர்ஷனம் செய்யும்போது அம்மா உள்ளே பேசுகிறாங்க, என்னை பற்றி எழுது அப்படிங்கிறாங்க. திருப்பி ஒரு முறை பிரதர்ஷனம் செய்கிறேன் திருவான்மியூரில். ஸோ என்னை பற்றி எழுதுங்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்களை பற்றி எழுதுனேன், கூட எழுத ஆரம்பிச்சிடுவேன். யாரை பதிப்பாங்க, எனக்கு பைசா கிடையாது என்கிட்ட. அப்போ வந்து நான் வந்து வேலையை சென்று அதை விட்டு சினிமாவுக்கு முயற்சி செய்து கொண்டு அந்த காலகட்டம், அந்த பொதிகைக்கு நுழைவதற்கு முன்னதான காலகட்டம். அப்படின்னு கேட்கும்பொழுது சும்னாட்ட போய் கேளு அப்படிங்கிறாங்க. எனக்கு யாருமே தெரியாது. அப்போ நான் சும்னா மேடம்கிட்டே போகிறேன். சும்னா மேடம் யாருன்னு கேட்குறேன். அவங்க யாருன்னா அப்புறம் தெரியும், அவங்க ட்ரஸ்டியாக இருந்தாங்க. ஓ நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறாங்க. நானா அப்படின்னும் அம்மா வந்து எழுத ஒரு ஆக்கியம் வந்திருக்கு அப்படின்னு. எழுதுங்களேன், அப்படி எழுத ஆரம்பிச்சிருங்களேன் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ஒரு வார காலகட்டத்தில் சக்கரையம்மா பற்றி எழுதி நான் செய்யும்போது நான் கேட்குறேன், நீங்கள் வந்து நீங்கள் தானு கேட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன். அப்போ தான் கொஞ்சம் தைரியம் வந்து பேசுறதுக்கு. நீங்கள் அவங்க தான் ட்ரெஸ்ஸிங் தருவேன். இல்லை தலைக்கு நாள் இரவு வந்து சக்கரையம்மா கனவில் வந்தார்கள், ஒரு பெரியவர் வந்து என்னை பற்றி எழுத போகிறாரு, அதுக்கு நீ தான் எல்லாம் பப்ளிஷ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல அவங்கள்ட்ட. அது பெரியவர் சொன்னாரே, நீங்கள் ரொம்ப அப்போ நான் ரொம்ப நான் சொல்வது ஒரு 9 வருடங்கள் முன்பு. நீங்கள் தானே அப்படின்னு அந்த ஒரு தொழிலை நான் கேட்டேன். ஏன்னா உங்களை பார்த்தா ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டதுனால, அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு அமரர் பக்தியிலேருந்து எனக்கு சேஷாதிரி சுவாமிகள், நம்ம மாதாஜி பற்றிலாம் எனக்கு எழுதணும்னு ரொம்பவே எண்ணம் உண்டு. அதற்கான அந்த பதிப்பு, அதாவது நான் கம்பெனிக்கு இருக்கிறேன், எனக்கு சடையப்ப வள்ளல் தேவை. இதுதான் நான் இந்த காவிய ஜோதி என்பது இது கண்டிப்பாக நான் பகவானுடைய எழுதுகோள் என்பதை தவிர எதுவுமே கிடையாது.
ஏன்னா இந்த முன்னுரையில குறிப்பிட்டிருப்பேன், வாலி அவர்களோ கண்ணதாசன் அவர்களோ அவர்களாம் 50 வயதுக்கு மேலே மேற்பட்டுதான் ஆன்மீகத்துக்கு வந்தார்கள். எனக்கு 8 வயதில் ஆரம்பித்து அம்மா பற்றி எழுதி அம்மானி சரஸ்வதி, அம்மானி லட்சுமி, இப்படிதான் அவங்களுடைய வரிகள்லாம் அப்பொழுது. அது மடலித்தனமான வரிகள். அந்த நேரத்தில் இதை பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய நண்பர்களுக்கோ அதெல்லாம் ரொம்ப பிடித்தமாக இருந்தது. ஆக இந்த காவிய ஜோதி ஆரம்பிக்கும் பொழுது நான் வந்து சுவாமிஜிட்ட கேட்குறேன், நான் பகவானை பற்றி புதுக்கவிதையில வந்து காவியம் பண்ணணும். இப்போ வாலி சார் அவதாரம் பண்ணியிருக்காரு, எழுதுங்களேன். அவங்க வந்து தெரியுமா தெரியல, எழுதுங்களேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் வந்து எழுதுறதுக்கு முன்னதாகவே டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி பகவான் தானே எழுத போகிறார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மண்டலம் தான், ஒரு மண்டலத்தில் எழுதிய குரு மண்டலம் அந்த புத்தகம் வந்து. அந்த புத்தகத்தில் எழுதுகின்ற பொழுது ஒரு டேக்லைன் வருகிறது, ஸ்ரீ அனுமனாய் வாழ்ந்த அவதார ராமனின் முதல் புதுக்கவிதை காவியம் வந்து. அவர் ராமர் வந்து மீண்டும் அவர் இறங்கி வந்து அனுமனாக வாழ்கிறார் ஏன்ங்கிறது தான் அவரோட டேக்லைனோட முதல் புத்தகத்துடைய தலைப்பில் இருக்கும். அப்படின்ற பொழுது இது வந்து நான் நிறைய புத்தகங்கள் படித்தேன். அது வந்து அந்த அமரகாவியமாக இருக்கட்டும், சமர்ப்பணமாக இருக்கட்டும், எனக்கு மாதாஜி புத்தகம் வந்து கிடைக்கவில்லை. இப்போ பாலகுமாரோடைய சரிதம் புத்தகம்லாம் படிக்கும்பொழுது யாரும் அவர்களை அவதார புருஷனாக வைத்து தலைமையில் வைத்து கொண்டாடவில்லை. மீன்ஸ் நான் சொல்றது பெர்த்லேன்னு சொல்றேன். அவர் யோகி ஒரு மனிதர் ஒரு வாழ்ந்தார், அது இல்லையே, அவர் வந்து அவதார புருஷராச்சேன்னு எனக்கு நான் அந்த அக்ஷரமணமாலை எழுதிய பிறகு நான் உணர்கிறேன், அதை பதிய வேண்டுமே என்று துடிக்கிறேன். அப்பொழுது தான் வந்து காவிய ஜோதிகள் உள்ள வரும்பொழுது அவர் ராமராகவே ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து அது ஒரு இப்போ பொதுவாக நாங்கள் வந்து திரைப்படத்தில் இருப்பதால் உங்களுக்கு தெரியும், அந்த கேமரா ஆங்கிள்லாம் இப்போ வந்து இங்கே கட் பண்ண அங்கே க்ளோஸ் பண்ணுறது, அந்த ஓப்பன், அது மாதிரியே இந்த இதில் வரும் ஸ்பேஸ்லாம் வந்து வரும்போது அவதார நோக்கம்ங்கிறது நம்ம ஃப்ளாஷ்பேக் வந்து நமக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் வரும். இன்டர்வல் நான் சொல்வது வந்து இடைவேளைக்கு முன் இடைவேளைக்கு பின் அந்த புத்தகத்தில் இருக்கும். அந்த ப்ரிஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடைவேளைக்கு பின் வரும்பொழுது அவதார நோக்கம் ஏன் வந்து ராமர் வந்து திருப்பி அங்கே அனுமராய் வர வேண்டிய காரணம் என்ன என்பது நான் நரசிம்மர் அகோபில மடம் இருக்கிறது தாம்பரத்தில். இங்கே வந்து தியானம் செய்கின்ற பொழுது நமக்கு காட்சிகள் வருகிறது, கண்ணீர் வருகிறது. இதை நான் சொல்கிறேன், சுவாமிஜி அப்படியே புல்லரிச்சுட்டு அப்படியே இருந்தார். ஐயோ புல்லரிக்கிறது அப்படின்னாரு. நான் என்னுடைய ரொம்ப தெரிந்த மருத்துவர் டாக்டர் கலா செல்வகுமார் அவர்கள், அவர் பகவான் பக்தி அவர்கள். அவரை சொல்லும்பொழுது அவங்க 10 நிமிஷம் பேசவே இல்லை. ஏன் கண்ணா இல்லை, நீலாம் சாதாரண இல்லை, நான் பேனா தானே, பேனாக்கு என்ன இருக்கு, அது சொல்ல வருது, எனக்கு எழுதுகிறேன், இல்லைன்னு என்ன பெருமை வேண்டிக்கிறேன். அவருடைய கருணையை தான் நான் வந்து நினைத்து பார்க்க வேண்டும் போது அவர் வந்து 10 நிமிஷம் பேசினா திருப்பி பேசுகிறேன் ஃபோன் வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 hours கழிச்சு பேசினாங்க. இது என்ன விஷயம்னா திரேதாயுகம் ராமருடைய அவருடைய அவதார முடிவு காலம். அவர் வந்து நடந்து வராரு அந்த காவியத்தில் தான் போய் வருகிறேன் ரகுவம்சமே, போய் வருகிறேன் தொப்புள் கொடியெல்லாம் வந்து அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிட்டே போவார். காலில் வந்து பாதையை கூட போடாமல் மண்ணை மிதித்து கொண்டே போவார். ஏன்னா என்னுடைய பாதத்துள்ளி வந்து பூமியில் பட வேண்டும் என்று பூமி ஏங்குகிறதுன்னு வரும் அந்த இதில். அந்த எனக்கு அது விஷுவலாக வந்ததை காவியமாக வர ஆரம்பித்தது. அது வந்து அவதார நோக்கம்ங்கிறது கடைசி சாப்டர் முந்தைய சாப்டர் ஆரத்திக்கு முன்னதாக இருக்கும். அப்படி வருகின்ற பொழுது ஆஞ்சநேயரம் சொல்ல நீ வாய்க்கூடாது, நம்ம வைகுண்டம் போகலாம், இதுக்கு நான் இங்கேயே இருக்கேன், நானே இல்லை, பூக்களே இல்லை, தோட்டக்காரன் எங்களோட வேலை எங்க மாதிரி ஒரு வரும்பொழுது எனக்கு நீ முக்கியம் இல்லை ராமா, எனக்கு உன் நாமம் தான் முக்கியம். ஓ நானே இல்லாமல் என்னோட நாமம் அவ்வளோ பெரிய மகிமையா அப்படிங்கும் போது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லையேங்கும் பொழுது எனக்கு என்னுடைய அந்த காவியத்தினுடைய அந்த காவியம் நான் கொண்டு வரவில்லை. ஏன்னா வந்து ரீபிரிண்டிங்லாம் சில கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அது போயிருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது பின்னட்டையில் அது இருக்கும். எனக்கு நான் நாடி துடிச்சாலும் துடிக்காட்டாலும் எதுவுமே எனக்கு அக்கறை இல்லை, எனக்கு நாமம் மட்டுமே போதும். நான் எப்படி அங்கே வந்தாலும் எனக்கு வந்து ராமன் தான் சொல்ல போறேன், அதுக்கு நான் இங்கேயே இருந்து நான் நாமம் சொல்லி கொடுக்குறேன் போது ஓ அவ்வளவு மகிமையா என்னுடைய நாமம். அது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லாமல் இல்லைனா என்பதில்லை, நீ சொன்னாலும் எனக்கு புரியுங்கிற. தேன் வந்து உண்டால் மட்டுமே அதோடைய சுவையை தெரியுமே தவிர அதை பற்றி 1 மணி நேரம் பேசினாலும் தேனுடைய சுவையை அனுபவிக்காமல் உணர முடியாது என்பதை போல அவர் சொல்லும் பொழுது இவ்வளவு பேசியா நீங்கிற ராமர் பார்க்க ஆசைப்படுறார். ஆனால் ராமரும் ஆஞ்சநேயர் பேசலாம் அவங்க ராமாயணத்தில் கிடையாது, சொன்னது செய்வர், அதான் சொல்லின் செல்வர் ஹனுமான் அப்படிங்கிற கொடுத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் வந்து ஓ அப்படி நான் ஒன்று பண்றேன், நான் கலியுகத்தில் வருகிறேன், நான் வந்து ராமச்சந்திரமூர்த்தி கலியுகத்தில் வந்து உன்னை போலவே வாழ்ந்து என் நாமத்தை நானே சொல்கிறேன். அப்போ எனக்கு அந்த அனுபவம், நீ கண்ட அனுபவத்தை எனக்கு ஏற்படவில்லை என்றால் நான் என் கூட வரணும், என் கூட நீ வந்தே ஆகணும், இதுதான் கண்டிஷன், இதுதான் டீல் அப்படிங்கிறப்ப சரி ராமா, ஆனா நீ வரும்பொழுது நான் வரலாமா, நான் கூட இருக்கிறேன்னு நான் நீயே தானே வரப்போறேன், உன்னுடைய வேலையை தான் நான் இங்கே செய்ய போறேன், நீ கூட இருக்கணும். நான் ராமராக வரும்போது நீ அனுமனாக தானே நான் ராமராக வரையும் போது அப்படியே கண் கலங்குறாரு, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே வந்து சரஸ்வதி நதியில போகும்போது இது எப்படி வருகிறது என்றால் நாரதர் வராரு, திருவண்ணாமலை ஆசிரமம் மாதாஜி பதில் வரும்போது போதும் ராமா புறப்படுன்னு சொல்றாங்க. முடிஞ்சு எனக்கு வைகுண்டம் வெறிச்சோடி இருக்கு, போதும் உன்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீ பண்ணிட்ட, நாமத்தை நீ அது ஒரு பாடலாக வரும். இந்த புத்தகம் கைவசம் இல்லை, எனக்கு எந்த பிளானும் இல்லை, இங்கே வந்து பேச வேண்டும் என்று கூட நான் பகவானை பார்த்து உங்களெல்லாம் அன்பர்களிடம் பேச எனக்கு வந்து எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பகவான் தான் உட்காந்துருக்கு பாரு நான் பார்க்குறேன். வந்து நீங்கள் தான் வந்து இந்த
உற்சவமூர்த்தி. இப்போ வந்து பட்டாமூச்சி என்னும் உற்சவமூர்த்தின்னு வரும் இந்த காவியத்தில். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பண்ணியிருப்போம். இந்த கோல் இன்னும் அங்குசம், நம்மளாம் குரங்குகள் மாதிரி அவர் தான் அடக்கிறாரு மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன். விசிறி என்னும் சுதர்சன சக்கரம்லாம் வரும்பொழுது பட்டாமூச்சியும் உற்சவமூர்த்தி. நம்மளாம் உற்சவமூர்த்தி பகவானுக்கு அப்படின்னா நான் வந்து அவர் கருவறையில் இருக்கு, நம்ம இதே கருவறையில் இருக்கின்ற பகவான் சொல்லுவாங்க. எடுக்கும் பொழுது சிவன் வராது, எல்லாருமே வந்துடுறாங்க. சிவன் அப்படி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் தெரியுது. இப்படி இந்த இதுதானே சொல்லி தானே அவர் ராமர் வந்தாரு. இப்போ வந்து நாரதர் கூப்பிட்டாரு, எல்லாரும் கூப்பிட்றாங்க. அந்த நாரதருடைய வீணை இருக்கு, அந்த வீணை பேசுது நாரதர்கிட்ட, சீக்கிரம் கூப்பிட்டு அவரை கூட்டின்னு போவாங்க. நாங்கள் வந்து புஷ்பகமாவெல்லாம் வெளியில வந்து அந்த சிறகசைத்து காத்திருக்கிறதுன்னு வரும். அப்படி அசைத்து காத்திருக்கிறது இவர் வந்து வரணும். புறப்படும் ராமா போதும் ராமா புறப்படும் அந்த பாட்டே வரும்பொழுது நீ வந்து திரேதாயுகத்தை விட கஷ்டப்பட்ட, திரேதாயுகத்துல மனசு ரீதியாக கஷ்டப்பட்ட, அதை விட நீ உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்டாச்சு. போதும் ராமா புறப்படு, நீ உன்னோட ராமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு போதும் அப்படின்னு வரும்பொழுது இதை நினைத்து பார்க்கிற அந்த அவதார நோக்கத்தை நினைத்து பார்க்கும்போது நெற்றிக்கண்ணிலேருந்து கண்ணீர் வருது சிவனுக்கு. எவ்வளவு கருணை உனக்கு. ராமர் வந்து ஆஞ்சநேயராக வந்து அந்த ராமத்தியுடைய மகிமையை சொல்வதற்காகவே வந்த அவதாரம் நீ சொல்லி நெத்திக்கல்லேருந்து கண்ணீர் வருது. அப்படி எனக்கு வருது வரிகள் ரொம்ப உள்ள இருக்குது. நெத்திக்கல்லேருந்து கண்ணீரா, இதெல்லாம் வந்து பியாண்ட் இமேஜினேஷன். அது காளிதாசோட எழுதுனது இல்லையே. இப்போ எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு ஏன் இது செலக்ட் பண்ணி எனக்கு கொடுக்குறேன், எனக்கு என்ன புண்ணியம் பண்ணேன். அது அனுஷ நட்சத்திரத்தை மகாபீர நட்சத்திரத்தை பிறந்ததை விட நான் என்ன புண்ணியம் பண்ணேன். மகாபீர நட்சத்திரத்தை நான் எனக்கு புரியல. அப்படிங்கும் போது நான் அதை சொல்லும் போது நான் வந்து என்ன ஒரு பகவான் பக்தனாக அந்த பகவான் காவியத்தை எழுதுவது கடினம். ஏன்னா அவர் நிறைய அடி வாங்கியிருக்காரு. அவரை வந்து கூட அந்த சடையெல்லாம் இருக்கும் பொழுது அவரை வந்து நான் அடிச்சுட்டு வரேன் எல்லாம் போகும் போது அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்க. இது ரத்தம் வருது உடம்புல. எனக்கு எழுத முடியல. ஏன்னா இப்போ நான் அந்த அமரகாவியம் தான் எனக்கு சோர்ஸ் புக். அதில் எழுதும்போது எனக்கு வந்து கொஞ்ச நேரம் டேப்பை உட்காந்துருக்கேன். நான் ரொம்ப எமோஷனல். நமக்கு கவிதைகள் பொதுவாக எமோஷனல். கோவம் வந்தாலும் உடனே வந்துடும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அங்கும்பொழுது என்னால் முடியல. ஆக வந்து ஒரு எழுத்தாளனாக எழுதிதான் எழுதியிருக்கலாங்க. ஆனால் ஒரு பக்தனாகவும் உன்னை தொலைஞ்சிட்டேனே நம்ம பகவானே, நான் என்ன எழுத வைக்கிறேன், என்னால் முடியலையே. ஆனால் அது வந்து எனக்கு உடனே ரிலீஸ் பண்ணணும். டேட் கொடுத்துட்டாங்களே பகவான், அவன் பர்த்டே ரிலீஸ் பண்ணணும். நீ அடி வாங்குறது நான் எழுதுவேன். அடி போகணும் அடியாரும் வருவாங்க. எனக்கு தெளிவான அந்த வார்த்தைகள் இந்த நினைவுகள். ஏன்னா அது நம்ம எழுதிதான் ஞாபகம். அப்படி இருக்கும் பொழுது என்னால் எழுத முடியவில்லை. ஒரே வழியாக எழுதி முடித்த பிறகு வந்து நான் அப்போ ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறேன் 3 வருடமாக. ஏகாதசி எழுதி முடித்த பிறகு ரிலீஸ் ஆன அன்னைக்கும் ஏகாதசியாக அமைந்தது 36 பர்த்டேக்கு முன்னாடி. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கண்ணீருக்கு வரும், சிவனுக்கு வரும்னு அவர் கிளம்புவாங்க. பகவான் வந்து சூக்ஷ்ம ரூபத்தில் கிளம்பும் பொழுது அதே மாதிரி எப்படி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு அந்த அவதார நோக்கம் அந்த சாப்டர்ல ராமர் விடைபெறும் பொழுது ஆஞ்சநேயர் பங்கு பண்ணாரோ அதே போல நம்ம பகவான் வந்து புஷ்ப விமானத்தில் போகும்போது ஆஞ்சநேயர் வந்து யோகிராம் சுரத்குமார்னு மந்திரத்தை வந்து அப்போ ராமன் சொன்னது இவர் யோகிராம் சுரத்குமார் அவர் ஒத்துக்கிறார். ஆஞ்சநேயர் ரிலீஸ் பண்ணும்போது ஆகாயம் அசைத்தான் அனுமன் அதோட இந்த காவியம் முடியும். இன்னொரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த காவியத்தினுடைய சில நல்ல பகுதிகளை எல்லாம் வந்து சொல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். பகவானுடைய கருணையோடு பெருமிதத்தோடு இன்னொரு விசிறி சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னொரு விசிறி சார் ப்ளீஸ் சார் தேங்க்யூ சார். ஓட்டு நிறைய வேணும், 1000 வேணும். ஆழ்ந்த கருத்துக்கள் சாமி கவிஞர் வீரபாரதி அவர்களுக்கு எனக்கு நடந்தக்கூடிய நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு ஆக்சுவலாக அவரோட பெயர் போட்டு அவரை நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. பகவான் வந்து என்ன பண்ணுறான்னா என்னை பற்றி பேசவும் ஏன்னா என் பொறுப்படியை பேசுகிறாங்கிறாரு. இல்லை அவரை பற்றி பேச வச்சுட்டாரு. திரும்ப ஒரு 10 நிமிஷம் பிரேக் கழிச்சு டக்குன்னு உட்கார வச்சுட்டோம். ரெண்டாவது இப்போ ஒவ்வொரு மாதமும் தேடு சட்டை வந்து மாம்பழத்தில் தத்தக்கு கீழே நடக்கிறது இல்லையா? இப்போ 100ஆண்டு விழாங்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் ஒரு கெஸ்ட்டு வந்து பகவானை பற்றி பேச்சோ பாட்டோ இது மாதிரி பண்ண போகிறாங்க. அதில் ஒரு மாதம் வைரபாரதி பாயனருக்கு இப்போ
டேட் தான் கொடுக்கணும். ஒவ்வொரு மாதம் தேர்ட் சண்டே இங்கே ஒரு வருஷத்துக்கு இப்போ நூற்றாண்டு விழாவாக கொண்டாடுறோம். எல்லாரோட ஒத்துழைப்பு தான் அவசியம். இங்கே நான் வந்து ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் இருந்து நடத்தி கொடுத்தா தான் ஃபங்க்ஷன் கிராண்டாக நடக்கும். அது திருப்பியை கொண்டு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.